15 பந்தில் 15 சிக்சர்களை தொடர்ச்சியாக பறக்கவிட்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் மிரள வைத்த சூரியவன்சி கதி கலங்கி போன வெஸ்ட் இண்டீஸ் அணி, அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான T20 தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே டெஸ்ட் தொடர் ஒன்றும் நடைபெற்று வருகிறது. மறுபுறம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான T20 தொடரும் நடைபெற்று வருகிறது. இதில் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் 2 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்துவிட்டது. அந்த முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி எளிதாகவே இலங்கை அணியை வீழ்த்திவிட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணிதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சமீப காலமாகவே இந்திய அணியின் செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக சூப்பராக இருந்து வருகிறது. அதாவது கடந்த 21 போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாமல் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது. எனவே அந்த அளவுக்கு இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மிகவும் சிறப்பாக இருந்து வருகிறது. எனவேதான் கண்டிப்பாக இலங்கை அணிக்கு எதிரான இந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்த டெஸ்ட் தொடரில் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றுவதோடு மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணி தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துவிடும். ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்கும் அணிதான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் பங்கேற்கும். எனவே இலங்கைக்கு எதிரான இந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை நோக்கி இந்திய அணி வேகமாக முன்னேறிவிடும். அதற்கு பிறகு நடைபெறும் ஒரு சில டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றாலே கண்டிப்பாக இந்த புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை இந்திய அணி பிடித்துவிடும். எனவேதான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெறுவதற்காக இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெறுவது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாகும். மேலும் இந்திய டெஸ்ட் அணி மிகவும் சிறப்பாக விளையாடி வரும் அதே சமயத்தில் இந்திய T20 அணியான ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய T20 அணி அதைவிட அதிரடியாக விளையாடி வருகிறது. சமீபத்தில் தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடர், இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடர் என தொடர்ச்சியாக மொத்த போட்டிகளிலும் வெற்றி பெற்று மொத்த தொடரையும் கைப்பற்றிய இந்திய T20 அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடரில் களமிறங்கி இருக்கிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே 4 போட்டிகள் முடிவடைந்து விட்டது. அந்த 4 போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. இந்த T20 தொடர் என்பது வெஸ்ட் இண்டீஸில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. எனவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருந்த போதும் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியை தாறுமாறாக சம்பவம் செய்து வருகிறது இந்திய அணி. பொதுவாக T20 போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி எப்போதுமே ஜாம்பவான் அணிதான். அப்படிப்பட்ட ஜாம்பவான் அணியை அதனுடைய சொந்த நாட்டில் வைத்து துவைத்து எடுத்து வருகிறது இந்திய அணி. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய T20 அணியில் எப்போது சூரியவன்சி இடம்பெற்றாரோ அப்போதிலிருந்தே இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது பல மடங்கு அதிகரித்து விட்டது. அதை ஒவ்வொரு T20 போட்டியிலும் சூரியவன்சியும் நிரூபித்துக் கொண்டே வருகிறார். இவருக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்பிலையும் தொடர்ச்சியாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி விடுகிறார். அந்த வரிசையில் இப்போது 4 T20 போட்டிகள் முடிந்த நிலையில் சமீபத்தில் நடந்த 5வது T20 போட்டியில் இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போகும் அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை முதல் முறையாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சூரியவன்சி. இப்படி ஒரு சம்பவத்தை யாராலும் செய்ய முடியாது என்றுதான்
பலரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்து காட்டியிருக்கிறார் சூரியவன்சி. அப்படி என்ன மிகப்பெரிய சம்பவம் தெரியுமா? அதாவது இந்த இரு அணிகளுக்கு எதிரான 5வது T20 போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்பில் களமிறங்கியது. அந்த ஒரு ஆர்வம் இந்த போட்டியில் நன்றாகவே தெரிந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் ஓவரில் இருந்தே அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்து வந்தனர். கிட்டத்தட்ட 10 ஓவர்களிலேயே 150 ரன்களை கடந்து விட்டது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அந்த அளவுக்கு ஒரு முடிவோடுதான் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் செய்து வந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அதே அதிரடியை வெளிப்படுத்திய வெஸ்ட் இண்டீஸ் அணி சரியாக 15வது ஓவரிலேயே 230 ரன்களை தொட்டுவிட்டது. அந்த சமயத்தில்தான் இந்திய அணி எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதாவது 16வது ஓவரை வீசிய இந்திய பவுலர் மயங்க் யாதவ் அந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி விட்டார். இந்த ஓவர் தான் இந்த போட்டியின் திருப்பு முனையாக மாறியது. பின்னர் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி என்பது அடுத்த 4 ஓவர்களில் அப்படியே குறைந்து விட்டது. 15வது ஓவர் வரை அதிரடியாக விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசி 5 ஓவர்களில் தட்டு தடுமாறி கிட்டத்தட்ட வெறும் 25 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 255 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த ஒரு இலக்கு என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய இலக்கு தான். அப்படிப்பட்ட இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் முதல் 5 ஓவரிலேயே இந்த போட்டியின் ரிசல்ட் என்ன என்பது தெரிந்துவிட்டது. அதாவது இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கி முதல் 5 ஓவரிலேயே இந்த போட்டியின் ரிசல்ட் மொத்தமாகவே தெரிந்துவிட்டது. இந்த போட்டியில் ஓபனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். முதல் ஓவரின் 2வது பந்தில் அபிஷேக் சர்மா ஒரு சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்தார். இதுதான் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆறுதலான விஷயம். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஆறுதலாக அமையவில்லை. ஏனென்றால் அந்த முதல் ஓவரின் அடுத்த 4 பந்துகளையும் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்க விட்டார் சூரியவன்சி. இதை கண்டு ஒட்டுமொத்த மைதானமும் ஆர்ப்பரித்து விட்டது. பொதுவாகவே இவர் எதிர்கொள்ளும் முதல் பந்தை தான் சிக்ஸருக்கு பறக்க விடுவார். ஆனால் இந்த போட்டியில் இவர் எதிர்கொண்ட முதல் ஓவரில் அனைத்து பந்துகளையும் மொத்தமாக சிக்ஸருக்கு பறக்க விட்டு விட்டார். அதன் பிறகு 2வது ஓவரில் முதல் 2 பந்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா முதல் பந்தில் ஒரு பவுண்டரி அடித்துவிட்டு 2வது பந்தில் ஒரு சிங்கிள் ரன் எடுத்து கொடுக்க, பின்னர் அந்த 2வது ஓவரில் மீதம் இருந்த 4 பந்துகளையும் மீண்டும் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்க விட்டார் சூரியவன்சி. இது என்னடா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வந்த சோதனை என்றுதான் அனைவருக்கும் தோன்றியது. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஓவரிலும், அதாவது 3வது ஓவரிலும் சரியாக 2வது பந்திலிருந்து கடைசி 6வது பந்து வரையிலும் தொடர்ச்சியாக 5 சிக்ஸர்களை பறக்க விட்டார் சூரியவன்சி. அடுத்து 4வது ஓவரிலும் தொடர்ந்து 2 சிக்ஸர்களை பறக்க விட்டு அசத்தினார் சூரியவன்சி. கிட்டத்தட்ட 4 ஓவர்களிலேயே, அதாவது முதல் 4 ஓவர்களிலேயே 15 சிக்ஸர்கள் வரை சூரியவன்சி மட்டும் அடித்து விட்டார். இதில் ஒரு பந்து கூட டாட் பால் கிடையாது, பவுண்டரியும் கிடையாது, வேறு எந்த ஒரு ரன்னும் கிடையாது. சூரியவன்சி எதிர்கொண்ட முதல் 15 பந்துகளுமே சிக்ஸருக்கு சென்று விட்டது. அந்த அளவுக்கு மொரட்டுத்தனமான அதிரடியை சூரியவன்சி முதல் 4 ஓவரிலேயே வெளிப்படுத்த அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டது என்று. சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடியால் இந்த போட்டியில் சரியாக 18வது ஓவரில் இந்திய அணி இவ்வளவு பெரிய இலக்கை எளிதாகவே சேசிங் செய்து வெற்றி பெற்று விட்டது. இதில் சூரியவன்சி மட்டுமே அதிகபட்சமாக 145 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆக மொத்தம் இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சரித்திர உலக சாதனை படைத்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரியவன்சியின் இந்த முரட்டுத்தனமான அதிரடியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும்
மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.